ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுக்குன்னு இருக்க ஒரு புது ஸ்டைல்ல படம் பண்ணுவாங்க. பாலு மகேந்திரா, மணிரத்னம்க்கு அப்புறம் லவ்னா என்ன? ஒரு பொண்ண எப்படி மதிக்கணும்? எப்படி பார்க்கணும்? முக்கியமா எப்படி லவ் பண்ணணும்னு அவரோட படங்கள் மூலியமா அவரோட யூனிக் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்ல புதுசா காமிச்சு, அவருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ உருவாக்குனவர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன். Roll camera and action! காலேஜ் படிக்கும்போது பசங்க கேட்பாங்க, யாரோட ஃபேன்டா நீ அப்படின்னு. ஜிவிஎம்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் பார்ப்பாங்க. என்ன மாதிரி பல பேரை அவரோட ஃபேனா ஆக்குனவர் தான் ஜிவிஎம். பசங்களே விரும்புற மாதிரியான ஸ்டைலான ஹீரோ, ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ், ஹீரோவை விட கொலமாச வர வில்லன்ஸ், வாய்ஸ் ஓவர் ஸ்டைல், பியூட்டிஃபுல் சாங்ஸ்னு இது எல்லாமே தான் அவரோட சிக்னேச்சரா இருந்துச்சு அவரோட படத்துல. பட் இது எல்லாம் எங்க ஆரம்பிச்சது? எல்லாரும் போல இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஸ்டோரி ரைட்டிங், சினிமான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ராஜீவ் மேனன் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் மின்சார கனவு படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அதே படத்துல ஃபர்ஸ்ட் டைம் கேமியோவும் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஷூட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்த ஜிவிஎம் ஒரு நாள் மாதவனை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. அப்போ மாதவன் ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஜிவிஎம் ஒரு காப் ஸ்டோரி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு மாதவன் இல்ல த்ரில்லர் ஆக்ஷன்லாம் வேணாம், ஒரு லைட் ஹார்ட்டடா லவ் ஜானர்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாரு. உடனே ஜிவிஎம் ஒரு லவ் சப்ஜெக்டை நரேட் பண்றாரு. அதை கேட்டோடனே மாதவனுக்கு பிடிச்சி போய் நல்லா இருக்கு பண்ணலான்னு சொல்றாரு. மாதவன் ஜிவிஎம் அவரோட மென்டரான மணிரத்னம் கிட்ட போய் கதையை சொல்லுங்க, அவர் ஓகேன்னா பண்ணலான்னு சொல்றாரு. பட் இது ஜிவிஎம்க்கு சுத்தமா பிடிக்கல. மணிரத்னம் கிட்ட நரேட் பண்ண பயப்படவும் செய்யறாரு. டைரக்டர் சுரேஷ் அண்ட் ஜிவிஎம் 2 பேரும் 2 ஸ்கிரிப்ட நரேட் பண்றாங்க மணிரத்னம் கிட்ட. டைரக்டர் சுரேஷ் நரேட் பண்ண ஸ்டோரி தான் மாதவனோட எண்ணவழி. ஜிவிஎம் நரேட் பண்ண ஸ்டோரி மணிரத்னம் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அதனால ஜிவிஎம் சங்கடமா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் மாதவன் ஜிவிஎம் கிட்ட போய் சாரியும் கேட்கிறாரு, கதையை போய் நரேட் பண்ண சொன்னதுக்கு. வாங்க நம்ம இந்த கதையை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் 2001 மின்னலேவா ரிலீஸ் ஆகுது. ஜிவிஎம் ரீமாசன்ல இருந்து சினிமோட்டோகிராஃபர் ஆர்.டி. ராஜசேகர், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், லிரிசிஸ்ட் தாமரைன்னு ஒரு புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்றாரு மின்னலே படத்துல. மின்னலேவை ஒரு புது லுக், ஃபீல், ஸ்டைலான படமா கொடுத்தாரு ஜிவிஎம். அந்த டைம்ல வந்த லவ் ஸ்டோரி படங்கள்ல இருந்து டிஃப்ரெண்டா மாடர்ன் லவ் படமா இருந்துச்சு மின்னலே. மின்னலே பெரிய சக்சஸை கொடுத்துச்சு எல்லாருக்குமே. ஹாரிஸோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் லவ் யாரெல்லாம் தாண்டி வந்தாங்களோ கண்டிப்பா இந்த படத்தோட சாங்ஸ்ல வாழ்ந்து ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நான்லாம் ஒரு டைம்ல இந்த ரிங்டோனை தான் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹாரிஸோட மியூசிக் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் ஜிவிஎம் இந்த கதையை சிவகுமார் கிட்ட நரேட் பண்ணிருக்காரு சூர்யா பண்றதுக்காக. பட் அந்த டைம்ல அவருக்கு இந்த கதை பிடிக்காம போனதுனால அதுக்கப்புறம் மாதவன் கிட்ட வந்து மின்னலேவா அமைஞ்சது. தமிழ்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹிந்திலையும் மாதவனை வச்சு ரீமேக் பண்றாங்க. பட் அது தமிழ்ல பார்த்த சக்சஸை ஹிந்தி ரீமேக்கு கிடைக்காம போகுது. தியேட்ரிக்கல் சக்சஸ் தான் கிடைக்கல. பட் லேட்டர் ஆன் ஒரு கல்ட் கிளாசிக் படமும் ஆச்சு. அடுத்து ஜிவிஎம் ஜோதிகா கிட்ட அவரோட ஃபர்ஸ்ட் படமா பண்ணணும்னு வச்சிருந்த போலீஸ் ஸ்டோரியை நரேட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்றாரு. ஜோதிகாக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் நிறைய ஆக்டர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஜிவிஎம் அந்த கதையை மாதவன், அஜித், விக்ரம்னு எல்லார்கிட்டயும் போய் நரேட் பண்றாரு. காப் ஸ்டோரின்றதுனாலே எல்லாரும் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜோதிகா ஜிவிஎம் போய் நந்தா படம் பாருங்கன்னு சொல்றாங்க. அவரும் பாக்குறாரு. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போய் அவர்கிட்ட போய் இந்த கதையை நரேட் பண்ணி 2003 ரிலீஸ் ஆன படம் தான் காக்க காக்க. மின்னலை டைரக்டர் பண்ண படமான்னு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு காக்க காக்க. ஃபுல் ஃபிளெஜ்டு லவ் படம் பண்ண ஜிவிஎம் இந்த டைம் அவுட் அண்ட் அவுட் ஒரு போலீஸ் ஆபீசரை வச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதுவரை பார்க்காத ஒரு ஃபேஸை புதுசா அவரோட ஸ்டைல்ல சூர்யாவை அன்பு செல்வனா காமிச்சாரு காக்க காக்கல. ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைசிங்காவும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மாதிரியும் வந்தாரு சூர்யா. காக்க காக்க ஜிவிஎம்க்கு அவரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரா அமையுது. ஆக்சுவலா இந்த படத்தை தான் அவரு ஃபர்ஸ்ட் படமா பண்ணணும்னு ஆசையா இருந்தாரு. பட் அதுவே அமைஞ்சது தான் மின்னலே. மின்னலைக்கு அப்புறம் ஜிவிஎம் ஹாரிஸ் காம்போ இன்னொரு சார்ட் பஸ்டர் ஆல்பமை கொடுத்தாங்க. ஜிவிஎம்க்கு மட்டும் இல்லாம சூர்யா, ஜோதிகான்னு எல்லாருக்குமே அவங்களோட கெரியர் பெஸ்ட் படமா ஆகுது காக்க காக்க. தெலுங்குலையும் இந்த படத்தை அவரே ரீமேக் பண்ணி டெபியூ பண்றாரு. அங்கேயும் சக்சஸை பார்க்கறாரு. 2006 ஜிவிஎம்மோட காப் சீரீஸ்ல இந்த டைம் கமல்ஹாசன் வச்சு இன்னொரு படம் வேட்டையாடு விளையாடு. ஜிவிஎம்க்கு ஹேட்ரிக் சக்சஸை கொடுக்குது இந்த படம். பல வருஷத்துக்கு முன்னாடியே கமல்ஹாசனுக்கு தரமான ஃபேன் பாய் சம்பவமா பண்ணியிருந்தாரு ஜிவிஎம் வேட்டையாடு விளையாடுல. என் கண்ணு வேணும்னு கேட்டியா?
ராகவன், இலா, அமுதன், ஆராதனான்னு எத்தனை வருஷம் போனாலும் தூக்கத்துல கேட்டா கூட சொல்ற மாதிரியான கேரக்டர்ஸா கொடுத்தாரு இந்த படத்துல வில்லன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஸ்டீரியோ டைப் பண்ணப்பட்ட சினிமால இப்படியும் வில்லனை காமிக்கலான்னு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலெக்சுவலான டாக்டர்ஸை வில்லனா காமிச்சாரு வேட்டையாடு விளையாடல. இளமாறன், அமுதன்னு அந்த கேரக்டர்ஸ் இன்னைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. வழக்கம் போல ஜிவிஎம் ஹாரிஸ் காம்போ அவங்க மேஜிக்கை இதுலயும் கொடுத்தாங்க, ஹேட்ரிக் மிஸ் ஆகாம. 2007 டிரைல்னு ஒரு நாவலோட ஒன்லைன் மட்டும் எடுத்து பச்சை கிளி முத்துச்சரம்னு சரத்குமார் ஜோதிகாவை வச்சு பண்ணாரு ஜிவிஎம். இதுல ஆண்ட்ரியாவும் டெபியூ பண்ணாங்க. ஹேட்ரிக் சக்சஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஜிவிஎம்க்கு ஒரு சரிவா அமையுது. இனிஷியலா இந்த படத்தோட ஸ்டோரியை வேட்டையாடு விளையாடு படம் பண்றதுக்கு முன்னாடி கமல் கிட்ட நரேட் பண்ணிருக்காரு. கதையை கேட்ட கமல், கதை நல்லா இருக்கு, பட் இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வேட்டையாடு விளையாடு நடந்துச்சு. சேரன், மாதவன், ஆர்யான்னு இவங்க கிட்டயும் போயிருக்கு. அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல இந்த ஸ்கிரிப்டுக்கு. அதுக்கப்புறம் தான் சரத்குமாரை வச்சு பண்ணிருக்காங்க. என்னதான் படம் சரியா போகாட்டியுமே வழக்கம் போல ஹாரிஸ் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு இந்த ஆல்பம்க்கு. அடுத்து 2008 ஜிவிஎம் அண்ட் சூர்யா செகண்ட் டைம் ஒன்னா சேர்றாங்க வாரணம் ஆயிரம்க்கு. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படமா தான் இனிஷியலா பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த வெர்ஷன்ல அப்பா சென்டிமெண்ட், கிருஷ்ணன் கேரக்டர் ஸ்டோரியில கிடையாது. அவுட் அண்ட் அவுட் ஒரு பையனோட சின்ன வயசுல இருந்து அவன் லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கு, கடைசியில எப்படி ஆர்மில ஜாயின் பண்றான்ற மாதிரி தான் ஸ்டோரி இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் ஜிவிஎமோட அப்பா இறந்துடுறாரு. அது அவரை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அதை வச்சு தான் ஸ்டோரியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாரு. அப்பாவோட சென்டிமெண்ட், எமோஷன் கம்ப்ளீட்டா படத்தோட ஆங்கிலேயே சேஞ்ச் பண்ணி பண்ண படம் தான் வாரணம் ஆயிரம். டாடி எப்போ சொல்லுவார்ல, whatever happens, life has to go on. வாரணம் ஆயிரம் ஜிவிஎமோட அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட் படமா பண்றாரு. இதுவரை பார்த்த சக்சஸை விட வாரணம் ஆயிரம் ஹியூஜ் பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுக்குது ஜிவிஎம் அண்ட் சூர்யாக்கு. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். I'll come into your life, Meghna, and I'll sweep you off your feet. இந்த படம் பார்த்து வளர்ந்த பல பேர்ல நானும் ஒருத்தன். வாரணம் ஆயிரம் ஒரு படம்ன்றதை தாண்டி நிறைய லைஃப் லெசன்ஸை சொல்லி கொடுத்துச்சு. அது நம்ம ஸ்கூல், காலேஜ்ல கூட நம்மளால கத்திருந்திருக்க முடியாது. ஒருத்தவங்களோட லைஃப்ல லவ்னா ஒண்ணுதான், அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, லைஃப் முடிஞ்சதுன்னு நம்பிட்டு இருந்த பல பேருக்கு இந்த படம் ஒரு செகண்ட் சான்ஸ் இல்ல ஒரு ஓப்பை கொடுத்துச்சு. லவ் எப்ப வேணாலும் வரும், எத்தனை தடவை வேணாலும் வரும், அது உங்க லைஃபை எப்படி வேணாலும் மாத்தோன்னு காமிச்சுது. பேரண்டிங் எப்படி பண்ணணும், முக்கியமா ஒரு அப்பாவா நான் ஃபியூச்சர்ல என் பையன் கிட்ட இல்ல பொண்ணு கிட்ட இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி கொடுத்து இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் தான் வாரணம் ஆயிரம். லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், எதுவுமே நிரந்தரம் இல்ல, என்ன ஆனாலும் அடுத்த நொடி மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும்னு புரிய வச்ச ஒரு படம் தான் வாரணம் ஆயிரம். இதையெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயம் படத்துல வர மாதிரியே நம்ம லைஃப்லயும் நடக்குமான்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைமும் ட்ரெயின்ல போகும்போது மேக்னா மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டிருக்கேன். கிட்டார் இல்லாட்டியுமே பேக் பேக்கை தூக்கிட்டு பக்கத்துல எங்கேயா அதே மாதிரி ஒரு பொண்ணை தேடி போக மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். இது மாதிரி பல விஷயம் இந்த படம் நம்மள ஆசைப்பட வச்சது. தமிழ்லயும் தாண்டி தெலுங்குலயும் இந்த படத்துக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். அது இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு 2023 ரீ-ரிலீஸ்ல தான் பார்த்தேன். 2024 தமிழ்நாடு, கர்நாடகாலையும் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. வீக்கெண்ட்ஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு எல்லா ஷோஸும். ஜிவிஎம் அவரோட அடுத்த படம் பண்ணலாம் இல்ல பண்ணாமலே போலாம், பட் இந்த படம் அவர் பேரை காலத்துக்கும் பேச வைக்கும். 2010ல ரிலீஸ் ஆன மின்னலைக்கு அப்புறம் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் படம் ஜிவிஎம் கிட்ட இருந்து விண்ணை தாண்டி வருவாயா. சார், நம்ம ஊரில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? எல்லாரை விட அழகும் அவள் தான், பெரிய பிரச்சனையும் அவள் தான் சார். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? சார், உயிரை கொடுக்கலாம் சார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிம்பு அண்ட் த்ரிஷா அண்ட் ஹாரிஸ் இல்லாம ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணிருக்காரு விடிவில. இனிஷியலா இந்த படத்தை நியூ ஃபேஸஸை வச்சு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிருக்காரு. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1 மந்த்ல ஷூட் போறதா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஜிவிஎம் சிம்பு கிட்ட அனுப்பிச்சுடுறாங்க, போய் இந்த கதையை நரேட் பண்ணுங்கன்னு. ஜிவிஎம் எப்படியும் சிம்பு இந்த கதையை ஓகே சொல்ல மாட்டாருன்ற மைண்ட் செட்ல தான் போயிருக்காரு. பட் கதையை கேட்ட சிம்பு இது நல்லா இருக்கு, நானே பண்ணலாம் வாங்கன்னு சொல்றாரு. அப்படி அமைஞ்ச படம் தான் விடிவி. வாரணம் ஆயிரம் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு பிளாக் பஸ்டர் படமா ஆகுது விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்துக்கும் ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆனாங்க. என்னோட கம்ஃபர்ட் மூவி, நான் அடிக்கடி பார்க்குற மூவிஸ் லிஸ்ட்ல விடிவியும் ஒன்னா இருக்கு. முக்காவாசி பேர் இந்த படத்தோட சாங்ஸ் பிஜிஎம் ரிங்டோனா வச்சிருப்பாங்க. பட் நான் காலேஜ் படிக்கும் போது படத்துல வர இந்த டைலாக்கா தான் மெசேஜ் நோட்டிபிகேஷனா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். I don't want to be your brother, Jesse.
அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு இந்த படத்து மேல இன்னிய வர. வாரணமாயிரம் அண்ட் விடிவி ஜிவிஎம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சுனே சொல்லலாம். விடிவியை பேரலா தெலுங்குலையும் நாக சைத்தன்யா சாம வச்சு பண்ணாரு. அங்கேயும் இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கிடைச்சது. கிளைமேக்ஸை மட்டும் தெலுங்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு வெர்ஷனுக்கு. 2011 ஜிவிஎம் கிட்ட இருந்து ஒரு புது அட்டம்ப்ட்னே சொல்லலாம் நடுநிசி நாய்கள். எப்பவும் ஜிவிஎம் படத்துக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவரோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பட் இந்த தடவை அது ரெண்டுமே இல்லாம சவுண்ட் டிசைன் மட்டும் வச்சு பண்ணியிருந்தாரு நடுநிசி நாய்கள் படத்தை. ஜிவிஎம் படம்னு நம்பி போன மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுத்துச்சு. அவரோட முன்னணி படங்கள்ல இருந்த எந்த எலமெண்ட்ஸும் இந்த படத்துல இல்லாம புதுசா ஒன்று பண்ணியிருந்தாரு. அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. பேக் டு பேக் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் ஒரு ஃபிளாப்பை சந்திக்கிறாரு ஜிவிஎம். ட்ரிவியா என்னன்னு பாத்தீங்கன்னா விடிவிலேயே நடுநிசி நாய்கள் படத்தை எடிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. 2012 விடிவியை ஹிந்தி ரீமேக் பண்ணாங்க. பட் இந்த டைம் தமிழ் தெலுங்குல கிடைச்ச சக்சஸ் ஹிந்தியில கிடைக்காம போகுது. அங்க அந்த படம் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அதே வருஷம் தமிழ்லயும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நீதானே என் பொன் வசந்தம். இந்த டைம் அவரோட ஃபேவரட் லவ் ஜானர்லயே ஒரு படம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இசைஞானி இளையராஜா கூட ஒர்க் பண்றாரு ஜிவிஎம். இந்த படம் நடுநிசி நாய்களுக்கு அப்புறம் ஜிவிஎம்க்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்த்த ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுத்துச்சு. ரிலீஸ் ஆகி படத்துக்கு பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. சைமல்டேனியஸாவே நானியை வச்சு ஷூட் பண்ணி தெலுங்குலையும் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அங்க இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னே சொல்லலாம். பட் தமிழ்ல அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்து கூட கும்கி படம் ரிலீஸ் ஆச்சு. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் படம் பெருசா அமையாம போனதுக்கு. பட் நாட்கள் போக போக இந்த படத்துக்குனே ஒரு ஃபேன்ஸ் கூட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீதானே என் பொன் வசந்தம் படம்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. படத்தோட சாங்ஸ் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. பல வருஷமா இந்த காம்போல எப்படா படம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிவிஎம்மும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கடைசியா 2015 ஜிவிஎம் அஜித் குமார் காம்போல எண்ணெய் எறிந்தால் ரிலீஸ் ஆகுது. ஜிவிஎம்மோட காக்க காக்க வேட்டையாடு விளையாடு காப் சீரீஸ்ல 3வது படமா வந்துச்சு எண்ணெய் எறிந்தால். இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த தலை இருக்காது. கடைசி 2 படத்துல சக்சஸ பார்க்காத ஜிவிஎம்க்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா அமைஞ்சது. என்னதான் சில பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாட்டியுமே எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அஜித் குமாரோட ஃபேவரட் மூவிஸ்னு எடுத்தா என்னோட லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படம் இருக்கும். எண்ணெய் எறிந்தால் அருண் விஜய்க்கு ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துச்சு. மக்கள் விக்டரை கொண்டாடினாங்க. வாரணமாயிரம் படத்துல கிரியேட் ஆன பிரச்சனையினால ஹாரிஸும் ஜிவிஎம்மும் சேராம இருந்தாங்க பல வருஷத்துக்கு. ஜிவிஎம்மும் ரஹ்மான் இளையராஜான்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாரு. கடைசியா அவங்களோட கோவம்லாம் குறைஞ்சி பஞ்சாயத்துலாம் முடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க எண்ணெய் எறிந்தால் படத்துக்கு. ஆஸ் யூஷுவல் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதே மாதிரியான சார்ட் பஸ்டர் ஆல்பத்தை கொடுத்தாங்க எண்ணெய் எறிந்தால் படத்துக்கு. எண்ணெய் எறிந்தால் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிம்பு அண்ட் பல்லவி சுபாஷை வச்சு சற்றென்று மாறுது வானிலைன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி 30 days ஷூட்டும் பண்ணியிருக்காரு. Feb 2014 அந்த படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிம்பு பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் தான் அஜித்தை வச்சு படம் பண்ண சான்ஸ் கிடைச்சதுனால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஓல்டுல வச்சுட்டு அதுக்கு போயிட்டாரு ஜிவிஎம். எண்ணெய் எறிந்தால் படம் முடிச்சுட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்த ஜிவிஎம்க்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ண பல்லவி சுபாஷ் என்கிட்ட டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணவங்க தான் மஞ்சிமா மோகன். 2016 சற்றென்று மாறுது வானிலை அச்சம் என்பது மடமையடாவா ரிலீஸ் ஆகுது. பல தடவை டிலே ஆகி ரிலீஸ் ஆனாலும் படம் சக்சஸா அமைஞ்சது ஜிவிஎம்க்கு. விடிவிக்கு அப்புறம் சிம்பு ஜிவிஎம் ரஹ்மான் காம்போல இன்னொரு சக்சஸ் கொடுத்தாங்க. இந்த படத்தையுமே சைமல்டேனியஸா தெலுங்குல நாக சைத்தன்யா வச்சு ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட சாங்ஸ் பயங்கர ஹிட் ஆச்சு. முக்கியமா சொல்லணும்னா தள்ளி போகாதே பாட்டு தான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை குறையாமலே பார்த்துக்குச்சு. தள்ளி போகாதே என்னையும் தள்ளி போக சொல்லாதே. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஜிவிஎம்க்கு படம் ரிலீஸ் ஆகல. ஏகப்பட்ட டிலேஸ்க்கு அப்புறம் 2019 என்னை நோக்கி பாயும் தொட்டா ரிலீஸ் ஆச்சு. படம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா தான் வந்துச்சு. ஜிவிஎம்ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் என்ன நினைச்சனோ அந்த மாதிரி எடுத்தேன். பட் செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டா படம் முடிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல பண்ணி முடிச்சேன்னு சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அந்த படத்தை நானே எடுக்கலன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இஎன்பிடி படம் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா ஆச்சு ஜிவிஎம்க்கு. இது எல்லாத்துக்குமே பின்னாடி யார் இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். இதுல இருந்தே ஜிவிஎம்மோட ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2020 2021 ஜிவிஎம்க்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. இந்த 2 வருஷத்துல 4 ஆந்தாலஜி சீரீஸ்ல ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாரு. 2020ல ரிலீஸ் ஆன புத்தம்புது காலை ஆந்தாலஜி சீரீஸ்ல அவரும் நானும் அவளும் நானும்னு ஒரு கதை பண்ணியிருப்பாரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன பாவ கதைகள்லயும் வான்மகள்னு ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாரு. 2021 குட்டி ஸ்டோரி ஆந்தாலஜில எதிர்பாரா முத்தம்னு அவரே நடிச்சு பண்ணியிருந்தாரு. நெட்ஃபிளிக்ஸோட நவராசால வாரணமாயிரம்க்கு அப்புறம் சூர்யாவோட சேர்ந்து கித்தார் கம்பியின் மேல் நின்றுன்னு ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாரு.
இந்த 4 ஆந்தாலஜி சீரிஸுமே அவருக்கு பெருசா எந்த பேரையுமே சேர்த்து கொடுக்கல. 2022 த ஃபேவரட் காம்போ ஜிவிஎம், சிம்பு, ரகுமான் தேர்ட் டைம் ஒன்னா சேர்ந்தாங்க வெந்து தணிந்தது காடு படத்துக்கு. இஎன்பிடி படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. பட் எதிர்பார்த்த கம்பேக்கா இல்லாம தான் போச்சு. ஒரு கம்பேக் பிளாக் பஸ்டர் படமா ஆகாம தான் போச்சு வெந்து தணிந்தது காடு. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஜிவிஎம்ஏ சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. 2017 யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டீசர் வரும்னு. விக்ரம வச்சு துருவ நட்சத்திரம்னு ஒரு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணாரு ஜிவிஎம். அந்த டீசர் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஐப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்திக்கும் போது அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்த பல பிரச்சனை தடங்கள் எல்லாத்தையுமே தாண்டி 2023 நவம்பர் படம் ரிலீஸ்னு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரைலரும் ப்ராமிசிங்கா இருந்துச்சு. பட் படம் தான் இன்னிய வரை ரிலீஸ் ஆகல. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காகவே நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாரு ஜிவிஎம். கோலிசோட 2ல ஃபுல் ஃபிளெஜ்டு கேரக்டர் ரோல ஸ்டார்ட் பண்ண ஜிவிஎம் கண்ணை மூடிட்டு நிறைய படங்கள்ல நடிச்சு தள்ளிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த படம் பார்த்தாலும் கண்டிப்பா இந்த படத்துல ஜிவிஎம் இருப்பாருன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அது துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக மட்டுமே. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஜிவிஎம் ஒரு ஆக்டரா நல்லாவே தெரியும். பட் அவர் சினிமாக்குள்ள வந்ததுல இருந்து அவரோட எல்லா படங்கள்லயுமே ஒரு கேமியோ பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண மின்சார கனவு படத்துல கிரௌட்ல ஒரு டைலாக் பேசிட்டு போயிருப்பாரு. மின்னலே படத்துல பொக்கே கொடுத்துட்டு போயிருப்பாரு. காக்க காக்கல போலீஸ் ஆபீசரா வந்திருப்பாரு. வேட்டையாடு விளையாடு படத்துல மஞ்சள் வெயில் சாங்ல பேக்ரவுண்ட் டான்சரா வந்திருப்பாரு. பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துல பஸ்ல பேசஞ்சரா வந்திருப்பாரு. வாரணம் ஆயிரம்ல இன்ஃபார்மரா வந்திருப்பாரு. விடிவில டைரக்டராவே ஒரு செகண்ட் வந்துட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி அவரோட இனிஷியல் மூவிஸ் எல்லாத்துலயுமே ஜிவிஎம் வரத நோட் பண்ணிருக்கேன். அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா நடிச்சா நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். பட் இப்போ ஜிவிஎம் நீங்க நடிச்சது போதும், ப்ளீஸ் படம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு நடிச்சு தள்ளிட்டாரு. இந்த வருஷம் மோஸ்ட்லி துருவ நட்சத்திரம் வரும்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு. இஎன்பிடி படத்தை வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு 3 படம் பண்றேன்னு ஜிவிஎம் சைன் பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் படம் தான் வெந்து தணிந்தது காடு. அதுல செகண்டா 2024 ஜோஷுவா இமைப்போல் காக்க ரிலீஸ் ஆச்சு. ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன் ஜானர்ல ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேருக்கு ஜிவிஎம் அப்படி ஒரு படம் பண்ணி ரிலீஸ் ஆனதே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. படம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. தமிழ்ல எதுவுமே சரியா போக மாட்டேங்குதுன்னு மலையாளம்ல போயிட்டு ரைட்டர் கூட கொலபரேட் பண்ணி அவங்க ஸ்டோரியை வாங்கி மமுக்காவை நடிக்க வச்சு 2025 இந்த வருஷம் டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஜிவிஎம்க்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்த்த ஜிவிஎம் ஃபேன்ஸ்க்கு அகைன் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சது. படம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம போகுது. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. படத்தோட தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதோட ஓடிடி ரைட்ஸை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. இன்னும் அன்சோல்டாவே இருக்கு. வேற ரைட்டரோட ஸ்டோரியை வாங்கி படம் பண்றாரு. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. பட் இந்த மாதிரி ஆகும்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2011 ஜிவிஎம் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபோட்டான் காத்தஸை ஸ்டார்ட் பண்ணாரு. வெப்பம், தங்க மீன்கள், தமிழ் செல்வனும், தனியார் அஞ்சலம்னு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுல தங்க மீன்கள் படம் அவருக்கு நேஷனல் அவார்டை வாங்கி கொடுத்துச்சு. அதை தவிர மற்ற படங்கள் எதுவுமே அவருக்கு ப்ராஃபிட்டா அமையல. இப்போ ஜிவிஎம் அவரோட லோ ஃபேஸ்ல தான் இருக்காரு. அவரோட படங்கள் சரியா போகல தான். அதனால அவர் யாரு, அவர் எந்த மாதிரியான படங்களை கொடுத்திருக்காருன்னு நம்ம மறந்துடக்கூடாது. நான் அப்பவும் ஜிவிஎம் ஃபேன் தான், இப்பவும் ஜிவிஎம் ஃபேன் தான். ஒரு நாள் ஒரு படம் அவரை திரும்ப கொண்டு வரும். அது துருவ நட்சத்திரமா இருக்கலாம், இல்ல வேற படமா கூட இருக்கலாம். அந்த படம் சீக்கிரமாவே வரும். ஜிவிஎம் திரும்ப வருவாரு.